everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல சட்னி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1/4 கப் நிலக்கடலை, ஒரு 2 நிமிஷத்துக்கு நிலக்கடலையை மீடியம் ஃப்ளேம்ல ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையவும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் நமக்கு ரோஸ்ட் ஆக தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுன அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வறுத்த நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போது 1/2 கப் தேங்காயை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதற்கு ஏற்ப 5 அப்படி இல்லைன்னா 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வரமிளகாயை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை இலைகள். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சட்னியில் இதை ஆட் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டான ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு நமக்கு 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.